மரபு தொடர்கள் பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடேறுதல் அப்படின்னா ஓய்வடைதல். ஈரெட்டு அப்படின்னா இறுதியின்மை. ஈவிரக்கம் மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் செயலுடையனாதல். உடன் கையில் அப்படின்னா உடனே. உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் இல்லாமல் தலைவி தலைவனுடன் செல்வது செயல்கை. உடனுக்குடனே அப்போதைக்கு அப்பொழுது. உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன். உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை நடைபாவாடை. உடைப்பிற் போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரையழிதல். உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல். உண்டாய் இருத்தல் அப்படின்னா சூழ்கொண்டிருத்தல் சூழ்கொண்டிருத்தல். உண்டி புரட்டு அப்படின்னா பண மோசடி. உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவோன். உதவாக்கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதறு காலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள். உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளல். விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் இரத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் நேரொப்பாதல். உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழித்தல் மேனி மெலிதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் முன்னுருவம் அழிதல் மேனி மெலிதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல் அழித்து விடுதல். இப்போ நம்ம ஜென்ரேஷனில் உருட்டு சொல்கிறோம்ல, அதுதான். எக்கச்சக்கம் எசக்கு பிசக்கு அப்படின்னா தாறுமாறு. ஏறாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயலறிய செயல். எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே முன் ஆதாயமின்றி. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல் திடுக்கிடச் செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் வசப்படக்கூடியவன். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கு தன் அதிகாரம் சொல்லுதல். எட்டிற்பத்து அப்படின்னா இடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில்.